சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. மதுரையில் வழக்கறிஞராக இருந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பேருதவி செய்த ஜார்ஜ் ஜோசப் பற்றி சொன்னீர்கள். பிறகு மதுரை காந்தியை பற்றி சொல்கிறேன் என்றீர்களே, அவர் என்ன செய்தார் தாயே? மகனே, மதுரை அளித்த தேசபக்தர்களில் என்எம்ஆர் சுப்பராமன் முக்கியமானவன். 1905 ஆகஸ்ட் 15 அன்று நாட்டாண்மை ராயல் ஒய்யர் காவேரி அம்மாள் தம்பதிக்கு பிறந்தான். நல்ல செல்வச் செழிப்புள்ள குடும்பம். படிக்கும் பருவத்திலேயே காந்தியின் பத்திரிகைகளை படித்தான். காந்திஜியின் போராட்டங்கள் அவனை கவர்ந்தெடுத்தது. ரவுலட் சட்ட எதிர்ப்பு, ஜலியான்வாலா பாக் படுகொலை, இதெல்லாம் அவனை வெகுவாக பாதித்தது. 1923 ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசித்த பிறகு தூய கதராடை அணிந்து வந்தான். அதன் பிறகு அதுவே அவன் அடையாளமாகி போனது. காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டான். ஜார்ஜ் ஜோசப், முத்துராமலிங்க தேவர், காமராஜ் ஆகியோருடன் சேர்ந்து போராட வாய்ப்பும் கிடைத்தது. 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவரானான். மதுரையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தான். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு போலீசாரின் தாக்குதல்களை கண்டித்து ஊர்வலம் நடத்தினான். போலீசார் என்எம்ஆர் சுப்பராமன் உள்பட தொண்டர்களை கைது செய்தது. ஓராண்டு சிறையும் 500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டான் என்எம்ஆர் சுப்பராமன். அங்கே ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த அவினாசிலிங்கம் செட்டியாரும் சுப்பராமனும் சேர்ந்து சிறையில் திருக்குறள், ராமகிருஷ்ணர் வரலாறுகளை போதித்தார்கள். சுப்பராமனின் மனைவியும் மகளிர் அணியைச் சேர்த்து கொண்டு அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு 6 மாத சிறை தண்டனை பெற்றாள். மதுரைக்கு வந்த காந்தி, பாபு ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு என தலைவர்கள் என்எம்ஆர் சுப்பராமனின் இல்லத்தில்தான் தங்கினார்கள். அப்போதுதான் ஹரிஜன ஆலய பிரவேசம் குறித்த சிந்தனை காந்திக்கும் எழுந்தது. அதன் பிறகு 1938 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஹரிஜன ஆலய பிரவேசம் நடந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தடைமீறி ஊர்வலம் நடந்தது. அதில் பங்கேற்றமைக்காக திருச்சி, வேலூர், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் சிறை வைக்கப்பட்டான் சுப்பராமன். மதுரையில் ஹரிஜன ஆலய பிரவேசத்துக்கு முன்னின்றவன் வைத்தியநாத ஐயர். அதற்கு பின்புலமாக இருந்தது காந்தியும் ராஜகோபாலாச்சாரியும் தான். காந்தி ஒருமுறை குற்றால அருவிக்கு சென்றுவிட்டு ஆலயத்துக்கு சென்றான். ஆலயத்தில் ஹரிஜன மக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிந்து அவனும் திரும்பிவிட்டான். மதுரையிலும் அதே போல நடந்தது. அதனால் எப்போது இங்கே அனைவரும் சமமாக கோயிலில் அனுமதிக்கப்படுகிறார்களோ அதன் பிறகே நான் கோயிலுக்குள் நுழைவேன் என்றான் காந்தி. 1936 தேர்தலில் வென்று சென்னை மாகாண பொறுப்பேற்ற ராஜகோபாலாச்சாரி ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தியநாத ஐயர், கக்கன் உட்பட பலர் முத்துராமலிங்க தேவரின் உதவியில் ஹரிஜன ஆலய பிரவேசம் செய்தார்கள். அதன் பிறகு பின்னாளில் காந்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டான். இப்படி ஹரிஜன ஆலய பிரவேச நாயகன் என பெயரெடுத்தவன் மதுரை வைத்தியநாத ஐயர். அவன் புகழ்பெற்ற வழக்கறிஞர். மதுரையில் அவனுக்கு ஏராளமான சீடர்கள். இவனது குடும்பத்தில் ஒருவனாக இருந்தவன் பி. கக்கன். அவன் வீடு தேசபக்தர்களுக்கு ஒரு சத்திரம்தான். எப்போதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சிறை சென்ற காங்கிரஸ் தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு பண உதவி செய்வான். அவனது மனைவி அகிலாண்டத்தம்மாளும் அப்படியே.
கணவனுக்கு போட்டியாக உதவும் குணம் அவளுக்கு. சிஆர் தாஸ் அறிவுரைப்படி வக்கீல் தொழிலை விடாமல் அதன் மூலம் பலருக்கு உதவி செய்து நாட்டுப்பணி ஆற்றினான். மதுரையில் ஏற்படும் வெள்ளம், தீ விபத்து காலங்களில் ஓடிச் சென்று உதவினான். உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றான். என்எம்ஆர் சுப்பராமன், டாக்டர் ஜி ராமச்சந்திரன், நாவலர் சோமசுந்தர பாரதி, முனகலா பட்டாபிராமையா, சிவராமகிருஷ்ண ஐயர், சோழவந்தான் சின்னச்சாமி பிள்ளை, மட்டப்பாறை வெங்கடராம ஐயர் இவர்களுடன் சேர்ந்தும் மாயாண்டி பாரதி போன்ற மாணவர்களோடு சேர்ந்தும் ஆலய பிரவேச பிரச்சாரத்தை மேற்கொண்டான். அவனது அரிஜன சேவையும் தீண்டாமை ஒழிப்பும் அவன் இறுதி காலம் வரை தொடர்ந்திருந்தது. மதுரை நகர வீதிகளில் 1919 தொடங்கி மகாகவி பாரதியின் தேசபக்தி மிகுந்த பாடல்களை பாடி மக்கள் உள்ளங்களில் கனலை மூட்டினான் மதுரை ஸ்ரீனிவாச வரத ஐயங்கார். விடிகாலை நேரம், பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடிக்கொண்டு, கையில் கொடியை ஏந்தி கொண்டு, வெள்ளை அங்கியும் காவி தலைப்பாகையுமாக வரும் அவனது பஜனை கோஷ்டியில் சிறுவர்களும் பெண்களும் கூட பெருமளவில் சேர்ந்து கொண்டார்கள். பஜனையின் முடிவில் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஆங்கிலேயர்களை துரத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசுவான். அந்த பேச்சு இளம் சிறார்களின் அடிமனத்தில் வலுவாகத் தங்கி சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது. மகாகவி பாரதியின் பாடல்கள் அனைத்தையும் மதுரை தெருக்களில் பாடி பிரபலப்படுத்திய பாரதி பித்தன் அவன். சுப்பிரமணிய சிவாவின் சீடரான கிருஷ்ண குந்து மதுரையில் சௌராஷ்டிர சமூகத்தில் பிறந்தவன். பள்ளி கல்வி முடித்து 1918 ஆண்டிலிருந்து சுதந்திர போரில் தீவிரமாக பங்கு பெற்றான். நகைப்பட்டறை வைத்து நடத்தி வந்தான். மதுரையில் இருந்த தலைவர்களுடன் சேர்ந்து போராட்டங்களில் பங்கேற்றான். சட்ட மறுப்பு இயக்கத்தில் மனைவியோடு கைதாகி சிறை சென்றான். சுப்பிரமணிய சிவாவின் பாரத ஆசிரம தொண்டர்களுடன் சேர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேசபக்தியை பெருகச் செய்தான். பலமுறை சிறை சென்றான். திருச்சி, கண்ணனூர், அலிப்புரம் சிறைகளில் அடைக்கப்பட்டான். 1941 சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு உடல் நலம் கெட்டு காலமானான். ஆயுர்வேத மருத்துவரான மதுரை சுந்தரராஜ ஐயங்கார் 1918 இந்திய பாதுகாப்பு படையில் சேர்ந்து இராணுவ பயிற்சி பெற்றான். காந்தியால் ஈர்க்கப்பட்டு காந்தி பக்தரானான். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கி காந்தி அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றான். முதுகுளத்தூர் தாலுகாவில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு அந்த பகுதிகளில் கள்ளுக்கடைகளை 2 முறை மூட வைத்தான். பொதுக்கூட்டங்களில் எளிமையான நடையில் பேசுவான். நகைச்சுவையாக பேசி மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தான். இவன் பேச்சை கேட்பதற்கென்றே திரளும் மக்கள் கூட்டம் தேசபக்தராகத்தான் திரும்பிச் செல்லும். மதுரையைச் சேர்ந்த பல குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக தங்களை சுதந்திர போரில் அர்ப்பணித்துக் கொண்டன. அவற்றில் ஒன்றுதான் எல். கிருஷ்ணசாமி பாரதியின் குடும்பமும். எல். கிருஷ்ணசாமி பாரதி, லக்ஷ்மி அம்மாள், லக்ஷ்மிகாந்தன் பாரதி இவர்களெல்லாம் தனியிடம் பெற்றவர்கள். என் மகனே, அடுத்து உனக்கு காந்தி ஆசிரமம் கிருஷ்ணனை பற்றி சொல்லுகிறேன், கேள்.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்